உட்காந்து ஒரு வீட்லேயும் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால் கூட ஒரு தினம் ஒரு 10 நிமிஷம் படுக்க போகிறதுக்கு முன்னாடியா இல்லை ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எல்லாருமா சேர்ந்து நாமம் சொல்கிறதுன்னு வச்சுனிங்கன்னா வீட்டில் இருக்கிற வேண்டாத எண்ணங்கள்ல நாமம் சொல்கிறேன் இல்லையா, டிட்டர்ஜென்ட் சோப் மாதிரி துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி போக்கும், அந்த மாதிரி அது இது மாதிரி எந்த ஒரு இடத்தையும் அது தூய்மைப்படுத்தும். அதனால் வீட்டிலேயே வேண்டாத எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த எண்ணங்களுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்கும் கிடையாது. அதுவும் ஒரு எண்ணத்தை நீங்கள் திரும்ப 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 நினச்சிங்கன்னா அதுக்கு அப்படி ஒரு மனோ வலிவு வந்துடும். அது வெளியில் போய் இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். இதெல்லாம் சூக்ஷ்ம உலகத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்குறது. ஒரு எண்ணத்தை ஒரு 10 தடவை நினச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணம் வந்து போய் ஒரு தாட் ஃபார்ம்னு சொல்கிறோம், அது சொல்லிகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. நான் அந்த எண்ணமே வெளியில் போயிட்டு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நான் மாற்றின்னு உள்ளே நுழைஞ்சேன்னா அது வந்து மறுபடியும் உட்காந்துக்கும், நம்ம தலையிலே வந்து உட்காந்துக்கும்.